ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய எளிமையான ஒரு உரம் வந்து செடிக்கு எப்படி நம்ம தயார் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதுக்கு முட்டைத்தோல் இருக்குது இல்லைங்களா, அந்த முட்டைத்தோல் நம்ம டெய்லியுமே முட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த முட்டைத்தோலெல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு சேர்த்து வச்சுட்டே வந்தோம்னா அதை நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா மிக்சியில் பொடி பண்ணிக்கங்க, நல்லா தூளாக. இந்த பவுடர் போடுறதுனால நமக்கு என்ன யூஸ்னால், செடியில் பாருங்கள் இளந்தளிர்கள்லாம் நிறைய வரும், நிறைய மொட்டுக்கள்லாம் நிறைய வரும், நல்லா பசுமையாகவும் இருக்கும் செடி. நீங்கள் என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த செடி சின்னதாக இருந்திருக்கும். நல்லா இந்த முட்டைத்தோல் நல்லா பவுடர் பண்ணி போகிறனாலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளருது, நிறைய துளிர்களும் நிறைய வரும். பாருங்கள், அரும்பு நிறைய இதில் எடுக்குது. இது எப்படி போடணுன்னா, வாரத்துக்கு ஒரு டைம் கூட நம்ம போடலாம், இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை கூட நம்ம போடலாம். நமக்கு கணக்கு வச்சுக்க வேண்டியது தான். ஒரு வாரம் இந்த முட்டைத்தோல், இன்னொரு வாரம் இன்னொரு உரம், அந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணி போடலாம். இது வேரை சுற்றி டைரெக்டாக வேரில் போடாமல் வேரை சுற்றி கொஞ்சம் மண் எடுத்து நோண்டி விட்டுருங்க. ஒரு 2 டீஸ்பூன், அதாவது செடிக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூனோ அல்லது 2 டீஸ்பூனோ போட்டு நல்லா அந்த மண்ணை போட்டு மேலே மூடி விட்டுருங்க. இது சாமந்தியுடைய நாற்று 2 நட்டுருக்கேன். ஸ்ப்ரே பண்ணுறேன் பாருங்கள். ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் வாங்கணுன்னு இல்லை, இது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லைங்களா, அந்த வாட்டர் பாட்டில் இந்த மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு அதிலே தண்ணி அடிக்கிறேன் பாருங்கள். இது கூட நம்ம செய்யலாம். இது வெள்ளை அலரிங்க, வெள்ளை கலரில் பூக்கும் அந்த அலரி செடி. இதில் பாருங்கள் நிறைய மொட்டு இருக்குது பாருங்கள். இதுக்கும் இதே உரம் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ முட்டை நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நாங்கள் முட்டைத்தோலுக்குலாம் எங்கே போகிறதுனா கூட நீங்கள் நூடுல்ஸ் கடை, அந்த பரோட்டா கடையெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சுருந்தா கூட, அவங்க சொல்லி ஒரு பேக் கொடுத்துருந்தா கூட அந்த பேக்கில் கூட அவங்க போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி கூட செய்யலாம். இல்லை வீட்டிலே நாங்கள் முட்டை யூஸ் பண்ணுறனால நமக்கு ரொம்ப அது ஈஸி. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையுமே செடி நல்லா வளர்ச்சி கொடுக்குது இந்த முட்டைத்தோல் போடுறதுனால. இது ரோஜா செடிங்க, ஒயிட் கலர் ரோஸு. இது உண்மையாலுமே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே சூப்பராக பூக்கும். ஒரு 2 பூ பூத்துது, பறிச்சிட்டோம். நல்ல இளந்துளிர்களும் முட்டு வந்திருக்கு பாருங்கள். இதுக்கும் நாங்கள் அதே உரம் தான் போடுறோம். நல்லா வேரை சுற்றி மண்ணை எடுத்துகிட்டு அதில் அந்த உரத்தை போட்டிங்கன்னா நல்லா அந்த வேர் அந்த உரத்தை நல்லா அப்சர்வ் பண்ணும். ஏற்கனவே ஃபஸ்ட்டுலாம் நம்ம என்ன பண்ணுவோம், முட்டை ஓடு இருக்குல்லையா, அந்த ஓடு அப்படியே போட்டு வைப்போம். முதல்ல செடிலாம் வாங்கினா அது சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த சத்து அது எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டோம்னா, தூள் பண்ணி போட்டோம்னா அந்த ரூட் இந்த உரத்தை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். சீக்கிரத்தில் அதனுடைய வளர்ச்சி நம்ம பார்க்கலாம் நல்லாவே. உரம் போட்ட பிறகு உடனே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. தண்ணி அடிக்கும் பொழுது எல்லா இலைகள் மேலேயும் படுற மாதிரி நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அடுத்தது இது மிளகா செடிங்க. ஒரு வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். ஒத்த நந்தியாவட்டமும் மிளகா செடியும் நல்லாவே பூக்குது. இந்த உரம் தான் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.